வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 27 வயதில் முடிந்த நடிகையினுடைய வாழ்க்கை, ஓராண்டு போராட்டம், தூக்கத்திலேயே பிரிந்த உயிர். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 7 Cars 2K, தி பைனல் எக்ஸிட் மற்றும் கோஸ்ட் போன்ற திரைப்படங்கள் மூலம் ரசிகருடைய கவனத்தை ஈர்த்த இளம் நடிகை அனன்யா ராஜ் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வயது 27. கடந்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி அன்று அதிகாலையில் உயிர் தூக்கத்திலேயே பிரிந்து விட்டதாக அவருடைய குடும்பத்தினர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இது அவருடைய ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மும்பையில் வளர்ந்த அனன்யா ராஜ் மாடலிங் மற்றும் இசை வீடியோக்களை வெளியிட்டு சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கினாங்க. இதையடுத்து 2016ஆம் ஆண்டு வெளியான 7 கோஸ்ட் திரைப்படத்தில் ஹிந்தி சினிமாவில் அறிமுகமானாங்க. அதன் பிறகு தி ஃபைனல் எக்ஸிட் மற்றும் கோஸ்ட் போன்ற த்ரில்லர் படங்களில் நடித்து பாராட்டை பெற்றாங்க. படங்களில் மட்டுமல்லாமல் டி சீரியஸ், ஜி மியூசிக் மற்றும் டைம் மியூசிக் போன்ற முன்னணி இசை நிறுவனங்கள் மூலம் ஆல்பம் பாடல்களில் நடித்திருக்கிறாங்க. ஹிந்தி மட்டுமின்றி தெலுங்கில் 2022ஆம் ஆண்டு ஜி சீனிவாஸ் இயக்கத்தில் நவீன் சந்திராவுடன் இணைந்து தக்லேட் என்ற த்ரில்லர் படத்தில் நடித்திருந்தாங்க. மேலும் அஜய் அண்ட்ரூஸ் நூதகி இயக்கத்தில் அஸ்மித் பட்டல், அத்யானா சுமான் ஆகியோருடன் இணைந்து மெட்ராஸ் கேங் என்ற படத்தில் சரிதா தாதாவின் காதலியாக கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி வளர்ந்து வந்த நடிகை அனன்யா ராஜ் உயிரிழந்திருப்பது அவருடைய ரசிகர்களையும் திரையுலகைச் சேர்ந்த நண்பர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடிகை அனன்யா ராஜ் கடந்த 1 வருடத்துக்கு மேலாக உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தார். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வீராங்கனை போல போராடி கொண்டிருந்தாங்க. இறுதியில் உயிரிழந்து போனாங்க. அவருடைய இழப்பு குறித்து அனன்யா ராஜினுடைய குடும்பத்தினர் அனன்யாவின் அதிகாரப்பூர்வமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் மிகவும் கனத்த இதயத்துடன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம். அனன்யா ராஜ் கடந்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி அதிகாலையில் தூக்கத்திலேயே அமைதியாக உயிர் பிரிந்தது. கடந்த 1 ஆண்டிற்கு மேலாக வந்த கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான சங்கடங்களை சந்தித்து வந்தார். அவர் மன உறுதி கொண்ட பெண், ஒரு மகாராணி போல வாழ்ந்தாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அனைவருமே பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த துயரமான நேரத்தில் எங்களுடைய தனிப்பட்ட சூழலை மதித்து அமைதி காக்குமாறு வேண்டுமென பதிவிட்டிருக்கிறாரு. இந்த செய்தி பாலிவுட் திரைப்படங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.